பாதாள மூலியடி. பாதாள மூலிகைன்னு ஒன்று இருக்குது. அது பேர் திக்கு தெரியாத போயிடுவாங்க. அது மெரிச்சிட்டா திகைப்பூடுன்னு சொல்லுவாங்க. பாதாள மூலின்னு சொல்லுவாங்க. அது மணல் பரப்பில் பெண்ணையாற்றங்கரையில் உள்பக்கமாக முளைச்சிருக்கும். மேலே இருக்கும். அது மெரிச்சிட்டோன்னு சொன்னால் குதிக்காலில் அது சாறு மேலே பட்டதும் நம்முடைய கவனங்கள்லாம் மாறிடும். அங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் வழி தெரியாமல். அப்புறம் ஒரு மணி கொஞ்சம் நேரம் ஆனதும் அடடா நம்ம ஏன் இங்கேயே சுற்றுறோம், யாராவது வரவங்க பார்த்துட்டு அவர் இட்டு போனதாக உண்டு, இல்லைன்னா அங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பார். இப்போவும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, இன்னும் நான் கேட்குறேன் பதில் சொல்ல, திகைப்பூண்டு மிதித்த மாதிரி நிற்கிற அப்படின்வாங்க. திகைப்பூடுன்னே ஒன்று இருக்குது, நமக்கு திகைப்பை உண்டாக்கக்கூடியது. அப்போது திகைப்பூடு அப்படின்னு அது பாதாள மூலி. இங்கே எழுதுகிறார் அழகாக, பாதாள மூலியடி. நம்ம உடலில் நம்ம உடல் தத்துவத்தை பாதாளத்தில் ஒரு மூலிகை இருக்குது. அதுவும் அதில் பாதாளத்தில் அந்த மூலிகையே நமக்கு தெரியல. இந்த உடல் தத்துவத்தில் வெளியில் இருக்க மூலிகையில் நம்ம உற்று நோக்கினா வள்ளல் பெருமான் எழுதுவார், வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகைய அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு அவர் கண்டு ஆனந்தமாக அகவல் எழுதியிருக்கிறார். வெவ்வேறு இயலோடு ஒவ்வொரு இலையும் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். ஒரு தோட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு செடியில் இருக்க இலை மாதிரியே எல்லா இந்த இலைகள்லாம் வடிவம் கொடுத்தது யார்? அது ஷேப் யார் கொடுத்துருப்பாங்க? ஏன் அப்படி கொடுத்தாங்க? ஒவ்வொரு இலைக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை யார் கொடுத்தது? அதை தான் நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்து குடிக்கிறோம். மூக்கரிட்ட ஒரு வேலை செய்யும், கீழநெல்லி ஒரு வேலை, கரிசலாங்கண்ணி ஒரு வேலையை செய்யும், தூதுவளை ஒரு வேலை செய்யும். எல்லாமே இலை தான், கீழே ஊற்றுற தண்ணீர் தான் எடுக்கும். ஆனால் இந்த இலைகளுக்கெல்லாம் ஆற்றல் எங்கேருந்து வருது? பிரபஞ்சம்தான். பிரபஞ்சம்தான் எல்லாம். அது எடுக்கிற மாதிரி நமக்கு எடுக்க தெரியல. தவத்தில் போனால் தெரியலாம். பாதாள மூலியடி நம்ம உடல் தத்துவத்தில் வள்ளல் பெருமான் எழுதுவார், கோஷத்திற்கு கீழே நம்முடைய ஆண் குறி பெண் குறிக்கு கீழே 4 சதுரமான ஒரு பை இருக்குதுன்னு எழுதுகிறார். அந்த பையிலே ஒரு ஜலம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜலத்தை ஒரு நாடி முகந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜலம் 12 வயதுக்கு மேல் திடம் அடைகிறது. அது தண்டுவடம் வழியாக மேலேறி மேலே போகுது. அப்போது பாதாள மூலி எங்கே இருக்குது அப்படின்னு இவர் சொல்லாமல் வள்ளல் பெருமான் சொல்லிட்டார்.